லைவ் அப்டேட்டு குட்டி சாத்தான் சாச்சனா வந்து ஓவர் கான்ஃபிடென்ட்டில் பேசி சௌந்தர்யாட்டையும் பவித்ராட்டையும் செருப்படி வாங்குச்சு. அது சொல்லுது சௌந்தர்யா வந்து ஃபைனலிஸ்ட்லாம் வந்து கிடையாது, ஃபைனல்லாம் அவங்க வரமாட்டாங்க, அவங்களுக்கு அந்த தகுதியே இல்லை அப்படின்னு சொல்லுச்சு. அதுக்கு வந்து பவித்ரா வேறு லெவலில் செருப்படி கொடுத்தாங்க. ஒருத்தவங்க ஃபைனலுக்கு வருவாங்க வரமாட்டாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு நீ யார் அது முடிவு பண்ணுறதுக்கு வந்து மக்கள் இருக்காங்க, நீ யார் அப்படின்னு சொல்லி கேட்டுச்சு. பார்த்தீங்களா, செருப்படி மாதிரி இருந்துச்சு. ஆமாம், அப்படிலாம் ஏன் நீ சொல்கிற அப்படின்னு சொல்லி சௌந்தர்யா வந்து கண்டிச்சாங்க. ஆக்சுவலாக அந்த கான்வர்சேஷன் வந்து எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னா, முத்துக்கிட்ட வந்து சௌந்தர்யா, பவித்ரா, அதுக்கப்புறம் தர்சிகா, சாச்சனாலாம் வந்து சும்மா ஒரு ஜென்ரலாக ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்போ ஒரு கொஸ்டின் வந்து தர்சிகா கேட்குறாங்க, இந்த மாதிரி ஃபைனலிஸ்ட்டாக நீங்களும் ஜாக்லின் வரேன்னு சொன்னீங்களே, அது வந்து உண்மையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஆமாம், ஜாக்லின் வந்து ஃபைனலிஸ்ட்டாக வருவாங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு வந்து தோணுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதுக்கப்புறம் நான் இன்னொரு விஷயம் வந்து சொல்கிறேன், இந்த மாதிரி சௌந்தர்யா வந்து ஃபைனலிஸ்ட் வந்து வருவாங்க அப்படிங்கிற மாதிரி முத்துக்குமரன் வந்து சொல்லிடுறாரு. அப்போ வந்து இந்த சாச்சனா என்ன சொல்லுது, பேய் குழந்தை ஆமாமான்ட்டு. அதுக்கப்புறம் திருப்பி வந்து எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னா, அவங்க தர்சிகாவே பவித்ரா இவங்களாம் பார்த்து உங்களுக்கு யார் ஃபைனலிஸ்ட் அப்படின்னு சொல்லி தோணலையா அப்படின்னு சொல்லி கேட்குது. அதுக்கு அவங்க 3 பேருமே இல்லை எங்களுக்கு ஒன்றும் தோணலை, நாங்கள் எதையுமே திங்க் பண்ணலை அப்படிங்கிறாங்க. அதுக்கு இந்த கேடுகட்ட சாஸ்திரம் என்ன சொல்லுது அப்படின்னா, எனக்கு வந்து சௌந்தர்யா ஃபைனலிஸ்ட் வருவாங்க அப்படிங்கிறதுலாம் கிடையாது, அது வந்து அவருக்கு தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லுது இந்த கேடுகட்ட சாசனா. அதுக்கு பவித்ரா வந்து சொல்லுது, இல்லை அவர் ஒரு மாதிரி சொல்கிறார், நீ ஒரு மாதிரி சொல்கிற அப்படிங்கும்போது, இல்லை அவருக்கு தான் வந்து சௌந்தர்யா வருவாங்கட்டு இருக்குது, எனக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது, எனக்கு ஜாக்லின் வருவாங்க அப்படின்னு சொல்லி தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லி அந்த எகத்தாளமாக அது ஒரு மாதிரி அது சொல்லும் போதே ஒரு மாதிரி கேவலமாக இருக்குது, சௌந்தர்யாலாம் வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லி. அப்போ தான் வந்து பவித்ரா கேட்குறாங்க, நம்ம ஒருத்தருக்கு வந்து தகுதி இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து நம்மளுக்கு என்ன தகுதி இருக்குது, மக்கள் தானே முடிவு பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்குது. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சௌந்தர்யா சொல்கிறாங்க, ஆமாம் அதை சொல்கிறதே வந்து ஒரு மாதிரி இருக்குது, நீ ஃபைனல்ஸ்க்கு வரமாட்ட, அது வந்து ஜாக்லின் தான் வருவாங்க, நீ வரமாட்ட அப்படின்னு சொல்கிறது ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி சௌந்தர்யா சொல்கிறாங்க. அந்த இடத்துல இப்போ குட்டி சாத்தா என்ன சொல்லுது அப்படின்னா, இங்கே நடக்கிறத வச்சு அடுத்தவங்களை வந்து ஜட்ஜ் பண்ணுறதானே இந்த ஷோ, அப்படி பார்க்கும்போது சௌந்தர்யா முதல் 2 வாரம் பேசவே இல்லை அப்படிங்கிற அந்த ஜட்ஜ்மெண்ட்டில் அவங்க வந்து அமைதியாக இருக்காங்கல்ல, அதனால அவங்க வந்து வீக் பிளேயராக இருக்காங்க அப்படின்னு சொல்லி அப்படியே பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா மேலே அந்த குற்றச்சாட்டை வச்சுட்டே இருக்குது. சௌந்தர்யா 2 வாரமாக பேசவே இல்லை, அது வந்து வீக் பிளேயரு அப்படின்னு சொல்லி இந்த சாச்சனா கேடுகட்ட சாச்சனா சொல்லுது. அதுக்கு தான் வந்து தர்சிகா, பவித்ரா, சௌந்தர்யா 3 பேரும் பதிலடி கொடுத்தாங்க. அவள் தான் 2வது வாரம் அப்படி அமைதியாக இருந்தான்னு சொல்கிறேன். ஆனால் முதல் வாரமே சௌந்தர்யா அவள் கேம் ஆட ஆரம்பிச்சிட்டா, நம்மளுக்கு அவன் தெரியல. அதுக்கப்புறம் 3வது வாரத்துலேருந்து அவள் எப்படி கேம் விளாட்றா அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்குமே தெரியும். நீ பொத்திக்கிட்டு போ அப்படிங்கிற மாதிரி வந்து பவித்ரா வந்து கேட்டோடனே அப்படியே பார்க்குது, நான் ஃபைனலிஸ்ட்டாக வருவேன் அப்படின்னு சொல்லி உருட்டுது. அடுத்த வாரம் நீ வெளியே வந்து சௌந்தர்யா தான் வந்து ஃபைனலிஸ்ட்டாக வருவாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இது உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.